அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை திருநாள். பராபவ வருடத்துக்கு போகிறோம். பராபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தங்கள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையிலும் நிறைய திருத்தங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து பராபவ வருடமாக பார்க்கப்படுது. இந்த பராபவ வருடம் ஜென்ரலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், மிலிட்ரிஸ் உள்ளே வர்றது, இந்த வார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா? நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் இந்த பராபவ வருடம், இப்போ இது பராபவ வருடம், இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நவநாயகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நவகிரகங்கள், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட், கிரகங்களுடைய நிலைகளை வச்சு எப்படி இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு சூரியன் வரார் அப்படிங்கிறப்போ, அங்கே செவ்வாய் உச்சம் பெறுது அப்படிங்கிறப்போ, பாலிட்டிக்ஸில் சில மாற்றங்கள் நடக்கும். பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, இந்த மிலிட்ரிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனியாகவே பார்க்கப்படுது. இங்கே புதன் ஒரு வேலையை பார்க்க போகுது. புதன் மறைஞ்சிருந்தும் சில வேலைகளை பார்க்கும், நேருக்கு நேராக இருந்தும் சில வேலைகள் பார்க்குங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதோட குருவோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, படிப்பு ரீதியான, அந்த எஜுகேஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக போகுது. தனுசு ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குருவே வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண தயாராக இருக்கிறார். குருனா என்னது? நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நாலேஜ் ஷேரிங் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ தனுசில், லைஃப்பில் சில சேஞ்சஸ், சில மாற்றங்கள், அதனால சில க்ரோத் அப்படிங்கிறது, கெரியர் வைஸ் நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன். ஒரு சில தனுசு ராசிக்காரங்கள்லாம் வந்து லைஃப்பில் கொஞ்சம் பேக் அடிச்சிருந்துருப்பாங்க, வேற ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டுருப்பாங்க, புதுசாக ஏதாவது கற்றுட்டு இருந்திருப்பாங்க, இல்லை ஃபீல்டுங்கிற ஒரு விஷயம் மாறி இருக்கும், இது சரியாக தான் போகுமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் இருக்கும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தனுஷுடைய பெரிய எதிரியை. ஏன்னா இது குருவுக்கே உண்டான குணாதிசயம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற விஷயம். இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்துருச்சு அப்படின்னாலே அங்கேயே நீங்கள் ஸ்டாக்னன்ட் ஆயிடுவீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் தனுசில் இருக்கிறவங்க. எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இதுக்கு மேலேயும் நான் நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் தனுஷோடைய அமைப்பு. குடும்பங்களில் சில மன அழுத்தங்கள் இருந்தாலுமே அந்த அமைப்புகளும் சில பேர்த்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்குலாம் வந்து அதிக மன அழுத்தங்கள் குடும்ப ரீதியாக சந்திக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சனி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். வண்டி வாகனங்களில் சில தேவையில்லாத செலவுகள் நடக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை நிறைய கை வைக்கும். நம்மளுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் எதுவோ எல்லாத்துலேயுமே கை வைக்க ஆரம்பித்து நிதானமாக இருக்கிறதுக்கு என்னவோ அதுக்கான வழிவகைகளை சனிக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுக்கான வழிவகைகளை சனி சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் தனுசுக்கு சொல்லக்கூடியது. அப்போ சனிங்கிறது என்னது? இந்த பராபவ வருடங்கிறது என்னது? டிசிப்ளின், இந்த மிலிட்ரி ரூல்ஸ் மாதிரி கொண்டு வரும் சனி வாழ்க்கையில். இது தப்புனா இது தப்பு, இந்த தப்பை சரி செய்யாமல் விடமாட்டேன் அப்படிங்கிறது தான் சனி உங்களுக்கு சொல்லக்கூடியது. அப்போ சனியோடைய விஷயம் என்னது? ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு ஒரு விஷயம் இருந்தால் சனி அங்கேயே உங்களை பிளாக் பண்ணிடும் அப்படிங்கிறது தான். சில திருத்தங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டுங்கிறது போட்டுக்கிட்டே இருக்கணும், நுணுக்கங்கள் என்னங்கிறது தெரிஞ்சு மீண்டும் மீண்டும் செஞ்ச தவறையே செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தனுசுக்கு சொல்லக்கூடியது. உங்களுடைய பர்சனல் லைஃப் ஆகட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், திருத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த வருடம் பார்க்கப்படுது. இந்த திருத்தங்கள் நல்லபடியாக இருந்தால் குரோத்துங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த குரோத்தோடைய அந்த ரிசல்ட் நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னா, இந்த வருட கடைசியிலேருந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சில விஷயங்கள் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். பர்சனல் லைஃப்பில் ஒரு சிலருக்கு சில டவுன்கிரேட்ஸ் வர மாதிரி இருந்தாலும், ஒரு சிலருக்கு காதல் அமையக்கூடிய அமைப்புமே வந்து தனுசுக்கு உண்டு. லைஃப்பில் யாராவது மீட் பண்ணுவீங்க, மீட் பண்ணி ஒரு சேஞ்சஸ், லைஃபே ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து தனுசு ராசிக்கு அமைப்பு அதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்குது. எல்லாமே ஒரு சேஞ்சஸ் நோக்கி போகிற மாதிரி தான் தனுசுக்கு. தனுசு வந்து
இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இதுக்கப்புறம் எப்படி இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே, ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஒரு ராசி பார்க்கும் அப்படின்னா, அது தனுசு ராசிக்காரங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வருடம் சொல்லக்கூடியது. எப்பவுமே உங்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது தனுசுக்கு எப்பவுமே உகந்தது. முதல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான். வீட்லயே நீங்க தட்சிணாமூர்த்தி வச்சு வழிபாடு பண்ணலாம். ஆலங்குடி போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதோட ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய சயன பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது, அங்க இருக்கிற குருமார்கள் சன்னதிலாம் போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது, சக்கரத்தாழ்வாருக்கு போய் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணும் பொழுது, லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து growth-ஆவே அமையும் அப்படிங்கிறது தான் வந்து தனுசு ராசிக்கு சொல்லக்கூடியது. இப்போ ஒவ்வொரு கிரகங்களா இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருடத்தோடது எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி மீனத்துல இருக்கிறதுனால ஆன்மீகம் அதிகமாகும். ஆன்மீகத்தை தேடி அதிகமா வந்து மனிதர்கள் போவாங்க. சிவனுடைய பவர், முருகருடைய பவர் அப்படிங்கிறது அதிகப்படியாக பார்க்கப்படுது. விதி மாறக்கூடிய ஸ்தலங்களுக்கும், விதி சரி செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம். அதோட வந்து ராகு ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு ஒன்று இருக்குது. முக்கியமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிறைய பேர் பற்றின விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. டெக்னாலஜிங்கிறது நல்லா டெவலப் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு நிறைய போவாங்க. ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஈஸியாக டெவலப் ஆகும். எல்லாத்துக்கிட்டையும் டோர் டு டோர் ஸ்டெப் மாதிரி ரீச் ஆகும். எப்படி எல்லாத்து கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கோ, அந்த அளவுக்கு ஏஐ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட இந்த சூரியன் தான் முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த சூரியன் வந்து மேஷத்தில் போயிடுச்சு அப்படின்னாலே, இது செவ்வாய் தான் இப்போ எல்லாமே ஆதிக்கம் பண்ண போகுது. அப்படிங்கிறப்போ மனிதர்கள் கொஞ்சம் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆகணும், கோபங்களை கட்டுப்படுத்தி ஆகணும். இயற்கையே கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்கும். இயற்கையே மாறி மாறி பெய்யும் அப்படிங்கிறது தான். அதாவது மழை மாறி பெய்யும். ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாய முறைகள் மாறும். அதாவது இந்த மேகாதிபதி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மேகத்தை ஆளக்கூடிய கிரகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறப்போ மழை மாறி மாறி பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யாது, எங்கே பெய்யவே வேண்டாமோ அங்கே பெய்யும், எங்கே மழை வேணுமோ அங்கே வராது, இல்லைன்னா அதிகப்படியான வெள்ளங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னா பஞ்சாங்க முறைகள் சொல்லப்படுது. அப்போ இந்த தடவை வந்து புதன் போய் மந்திரியாக உட்காருது அப்படின்னு பார்க்கப்படுது. புதன் மந்திரியா உட்காருது அப்படின்னா என்ன ஆகும்? இது வணிகம் மாதிரி மாறும் அப்படிங்கிறது தான். வணிகம், அதாவது மனிதர்களுடைய எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறத தான் இதை சொல்லுது. அதோட பாலிசிஸ் ரிலேட்டடான விஷயங்கள், பாலிசிஸ் மாறும். நம்ம காமன் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலிசிஸ் இருக்குமானா அதை சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இது ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். அப்போ இது யாருக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சாமானிய மக்களுக்கு இது ஃபேவரபுளாக இருக்க போதா, இல்லை மேல் தரப்பு மக்களுக்கு இது சரியாக இருக்க போதா அப்படிங்கிறது அந்த வணிகமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா புதன் வந்து எல்லாமே ட்ரேடிங் மைண்ட் செட்லேயே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட இந்த பாலிசிஸுங்கிறதுலாம் என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய எஜுகேஷன் லோன் எடுத்துகிட்டு போகிறது, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல விஷயங்கள் புதன் நிறைய பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதோட சனி, மறுபடியும் சனியை பற்றி தான் சொல்கிறேன். என்னென்னா மிலிட்ரி டிசிப்ளின் வரும். அப்போது லைஃபுமே நம்மளுடைய பர்சனல் லைஃப்மே எப்படின்னா கொஞ்சம் டிசிப்ளினோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அது சொல்லுது. ஒரு பார்டர், எல்லைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும். இந்த பார்டரை தாண்டி நம்ம போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வரும். எல்லாமே ஒரு திருத்தங்களுக்காகவே இந்த சனி வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரிக்டான ஒரு லா வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஃபோர்ஸ் எங்கிருந்தால் அது வந்து அந்த ஃபோர்ஸ் எங்கேயோ நடக்கிற, ஏதோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே நம்ம வாழ்கிற நாட்டில் வேறு ஏதோ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட், ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். அதோட இந்த சஷ்யாதிபதி அப்படிங்கிறது சந்திரனா பார்க்கப்படுது. அதாவது விவசாயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து சந்திரனே வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ இது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், இந்த வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் எப்படி அது இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அப்போ குறிக்கும். அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க மழை சம்பந்தப்பட்ட அந்த சுழற்சிகளை சொல்லக்கூடியது. அதாவது ரெயின்ஃபால் சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விஷயங்கள். அப்போது இதை சந்திரனுடைய மனநிலைமைக்கு தகுந்த மாதிரியும் சந்திரனுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரியும் தான் வந்து ஒரு எப்படி நம்ம ஒரு சந்திரனில் இருக்க மனநிலைமை நம்மளால் கணிக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட குரு வந்து தானியாதிபதி. அப்போ இதில் என்ன அப்படின்னா, தானியாதிபதி அப்படின்னா சாப்பாடு, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ
பெருக்கங்கள் ஜாஸ்தியாக போகலாம். அட் த சேம் டைம் விலை நிர்ணயம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? விலை நிர்ணயம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம போர் சந்திக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள், இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்கேயாவது ஒரு பிளாக்கேஜஸ் வருது அப்படிங்கிறப்போ, விலை அப்படிங்கிறது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இப்போ ஆர்கியாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது தண்ணி, நீர்நிலைகளை சொல்லக்கூடியது. இது போய் சுக்கிரன் போய் உட்காருது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில். அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன? லக்ஷ்மி தானே. எங்கே தங்கம்னு ஒன்று இருக்குது. நீரே வந்து ஒரு லக்ஷ்மி அமைப்பை சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இந்த நீர் அப்படிங்கிறது லக்ஷ்மி எங்கே தங்கும், எங்கே செழிப்பு கொடுக்க போகிறாங்க, எங்கே வறண்டு காணப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இது மத்தியம நிலையாகவே இருக்கும், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது மேகாதிபதி அப்படிங்கிறது சந்திரன்கிட்டயே போயிடுச்சு. ஆல்ரெடி நான் சந்திரனுக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மழை ஒரே மாதிரி பெய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பரப்பு நிலை, சரியான ஒரு பரப்பு நிலையில் மழை போய் சேராது. ஒரே இடத்துல திடீர்னு ஃப்ளட்டு மாதிரி உருவாயிரும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல ஃப்ளட்டு வந்துட்டுருக்குன்னா இந்த பக்கம் மழையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட இந்த ரசாதிபதி போய், ரசாதிபதினா என்னது? இந்த லிக்விடு, இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ரசாதிபதி. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இந்த சனி தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறப்போ, சனி எவ்வளோ தொல்லைகள் நம்மளுக்கு அதில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ரைஸ், இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆயில் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகுது. ஒரு ஒரு நிலையான ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சூழல்கள், பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம இந்த பற்றாக்குறைகளை உணர ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வந்து சிக்கனம்ங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல போகுது அப்படிங்கிறது தான். ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகுதுங்கிறது தான். அடுத்தது வந்து நீரசாதிபதின்னு சொல்கிறோம். நீரசாதிபதிங்கிறது புதன் போய் உட்காந்துருது. புதன் போய் நீரசாதிபதியில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே இந்த மினரல்ஸ், களிமண், இந்த களிமப் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ இது அகெயின் ஒரு வணிகம் மாதிரி தான் இது உருவாகும். அதாவது என்னென்னா, இந்த மினரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் எங்கே இருக்குது, இன்னும் அது எப்படி வந்து இப்போ இந்த பிளாக்கேஜஸ்லாம் வருது, இந்த வார்லாம் வருது, வேறு என்ன ஒரு க்ரோத் கொண்டு வரலாம், உள்ளூர்லேயே நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. இதிலேருந்து ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும், உள்ளூர்லேயே நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த களிமண் பொருட்களை, இந்த மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறப்போ இதோடைய க்ரோத் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் தோராயமாக இந்த வருடத்துடைய பொது பலனாக பார்க்கப்படுது.